வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் சுண்டைக்காய் வற்றல் வத்த குழம்பு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். புளி தேவையான அளவு ஊற வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2, தக்காளி 2, நல்லெண்ணெய், சுண்டைக்காய் வற்றல் 50 கிராம், பூண்டு தேவையான அளவு, 5 ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கோங்க அரைச்சி ஊற்றுறதுக்கு. தாளிக்கிறதுக்கு கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 4 ஸ்பூன், கருவேப்பிலை, கல் உப்பு தேவையான அளவு. வாங்க வீடியோக்குள்ள. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். முடிஞ்சளவு புளிக்குழம்புல நல்லெண்ணெயில் செய்யுங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்த உடனே சுண்டைக்காய் வத்தல் சேர்த்துடலாம். ரெண்டும் ஒன்றா பொரிஞ்சு வர கரெக்டாக இருக்கும். பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்த உடனே வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கட்டும். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம புளி கரைச்சி வச்சுக்கலாம். தேங்காயை ரொம்ப தண்ணி விடாமல் கெட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு. கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கட்டும். வத்த குழம்புக்கு எல்லாம் சுருளை வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இன்னும் 2 நிமிஷம் வதங்கட்டும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுங்கிறதுனால நான் 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காரம் அந்தளவு இருக்காது. காரமான மிளகாத்தூள் இருந்தால் நீங்கள் 3 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் வாசனை போகிற அளவுக்கு ஒரு 10 செகண்ட் வதக்கி விட்டுக்கோங்க. இதுலேயே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துக்கோங்க. கரைச்சி விட்ட புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். ஒரு சொம்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. வத்த குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். உப்பு சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க.
பத்தலைன்னா நம்ம கொதி வரும்போது பார்த்துட்டு போட்டுக்கலாம். மூடி வச்சுருங்க, குழம்பு கொதிக்கட்டும். குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிச்சுன்னா போதுங்க, கெட்டியாக ரெடி ஆகிடும். பாருங்கள், 5 மினிட்ஸ்லேயே குழம்பு நல்லா எண்ணெய்லாம் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதுங்க, குழம்பு ரெடி ஆகிடும். நம்மளோட வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை தூவிக்கோங்க. பாருங்கள், சூப்பரான சுவையான வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சி. இதே போல் நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.